சிவாஜி வந்தால் நண்டு கேட்பாரு. சில டிஷ் இந்த ப்ரான்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. யாருக்காவது ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்தது அந்த மாதிரிலாம் விஷயம்? அந்த மாதிரி இல்லை, ராமீன் குழம்பு இருக்கும். இவர் தான் இப்போ இங்கே எங்களுக்கு உட்காருக்காரு. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. இது நண்டு, இது ஒரு ஆட்டு. ஆமாம், ப்ரானு, இது சிக்கன். சிக்கன் கண்டிப்பாக 2 வெரைட்டி இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து மட்டன் குழம்பு வேறு சாப்பிட்டுட்ருக்கோம், மட்டன் குழம்பு இந்த இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். கண்டிப்பாக 2 வெரைட்டி சாப்பிட்ருவீங்க. சீ ஃபுட் ரொம்ப பிடிக்குமா சார், இல்லை மட்டன் சிக்கன்? எனக்கு பிடிக்காது, என் மிஸ்ஸுக்கு பிடிக்கும், சன்னுக்கு பிடிக்கும். எனக்கு மட்டன் தான் ஜாஸ்தி பிடிக்கும். இந்த பிராய்லர் சாப்பிட மாட்டேன், கண்ட்ரி சிக்கன் தான், நாட்டுக்கோழி தான் எப்போதுமே. ஏன்னா பிராமின் நீங்கள் எந்த மற்ற இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பிராமின் கிடைக்கும், பட் இந்த டேஸ்ட் இருக்காது. தஞ்சாவூரில் இருக்கிற அந்த பிராமின் டேஸ்ட் இருக்காது. இன்வைட் பண்ணும்போதே நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு கேட்டுட்டு தான் இன்வைட் பண்ணுறது. ஏன்னா எங்களுக்கு வெஜிடேரியன் அவ்வளோது பரிமாற தெரியாதுங்கிறதோட பண்ண தெரியாதுங்கிறதான் உண்மை. அதனால் வெஜிடேரியன் பண்ணி இப்போ அவங்கள டிசைட் பண்ண ஒரு மாதிரி கஷ்டப்படுறதுக்கு இது நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷமாக எல்லாரையும் வர சொல்லி சாப்பிட போடலாம். அது நான்வெஜ் மேலே அப்படி ஒரு தீராத காதல் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சாப்பிடும்போது மற்றவங்களும் அதை சாப்பிட்றாங்க, வெரைட்டியாக சாப்பிட்றத ஆசைப்படும் போது நம்ம அதை பண்ணி கொடுக்குறதுல தப்பு இல்லை. அதுவும் தஞ்சாவூரில் யாரும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணோம், மற்றவங்க எல்லார் வீட்லேயுமே அந்த விருந்தோம்பல் இருக்கும். கரெக்ட், அதான் நம்மளோட பழக்கம், நம்ம ஏரியாவோட பழக்கம் அது. இப்போ நீங்கள் அங்கேயே இருந்திருக்கீங்க, பூண்டியிலே இருந்திருக்கீங்க. பூண்டியை கம்பேர் பண்ணும்போது தஞ்சாவூர் கொஞ்சம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் அர்பன் ஏரியா மாதிரி தான். எப்படி இருக்கு உங்களுக்கு? ரெண்டு சைடு எனக்கு ஆக்சுவலாக அந்த லைஃப் தான் பிடிக்கும். வேறு வழி இல்லாமல் நம்ம செய்யுங்கன்னா நான் ஒன்றும் கம்பல் இல்லை, பட் எனக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம கிராமத்து வாழ்க்கை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக, நம்ம பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்திங்கன்னா அந்த விவசாய மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாடர்ன் நல்லா போயிடுச்சு. உலகமே நன்றி இல்லாத உலகமாக போயிடுச்சு, மனித நேயம் இல்லாததாக இருக்குது, காரியத்துக்காக பழகிற கதையாக இருக்குது. தஞ்சாவூர்ல இருந்துட்டே நம்ம இப்படி சொல்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இல்லை, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எவ்வளவு நீங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பண்ணால் கூட, இப்போ நாங்களாம் எது பண்ணாலும் சரியே நன்றியோடு இருப்பானோ இல்லை நம்மள்ட்ட வந்து இதாக அதெல்லாம் நினைக்காம பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அதுமாரி பேசிக்காக அந்த நம்ம சொல்லி வரக்கூடாது அவங்களுக்கு. நம்ம யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த இது இருக்கணும். அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம அவங்களுக்கு அதை செய்ய வேண்டிய கடமைன்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி. இப்போ நாங்கள் என்னோட பழகுனா நம்மளால என்ன பெனிஃபிட்டு இருக்குங்கிறதான் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையா, சரி நம்ம பெரியவங்களோட ஒரு தொடர்பு கிடைச்சுங்கிறதெல்லாம் இன்னும் கிடையாது. அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இல்லை? ஏமாற்றம் தான், நாங்கள் அதை எதிர்பார்க்கலங்கிறதுனால அந்த ஏமாற்றம் கிடையாது, பட் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை தான். இப்போ எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது, இப்போ நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருப்போம். பட்டு அவன் நன்றியோடு இல்லைன்னா அவனோட லைஃப் வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இப்போ அது எப்பயுமே நாங்கள் நன்றி எதிர்பார்த்து நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ வர்ற ஜென்ரேஷன் அவங்க வந்து செஞ்சதை மறந்துட்டு அப்பப்போ அப்படியே மாறிக்கிட்டு போகிறது வந்து அவங்களோட லைஃப் வந்து பின்னாடி கஷ்டப்படும். அதுதான் வந்துட்டு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வித்தியாசம். யங்ஸ்டர்ஸோட இது வந்து பின்னாடி ஃப்யூச்சர் அவங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. இந்தமாரி போகிறவங்களுக்கு எப்பயுமே பழசை நினச்சி பார்க்குறவங்களுக்கு தான் அது நல்லாயிருக்கும், அவங்க பிரைட்டாகவும் வருவாங்க. ஒன்றும் இல்லாமல் நம்ம சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நகரத்து வாழ்க்கைக்கும் கிராமத்து வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது போயிட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் அதை செய்யணுங்கிற கடமை அவர் நம்மளுக்கு செய்யணும், அவரோட கடமைன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம செய்கிற உதவி அவங்க செஞ்சால் என்ன, அவங்களுக்கு இருக்குது செஞ்சால் என்ன, அதுமாரி ஒரு எண்ணம். அப்படி இல்லைன்னா அவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறதுல என்ன இது, அவங்க செஞ்சு நம்ம ஒன்றும் நன்றியோடு இருக்கணுங்க அவசியம் இல்லைங்கிற மாதிரி அந்தமாரி போயிடுச்சு. தோசை, ப்ரெட்டு ஆம்லேட்டு, இல்லாட்டியும் தோசை இது ஏதாச்சும் கறி, மட்டன் கொத்துக்கறி மாரி மார்னிங் கீமா மாரி. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஐ டோன்ட் டேக் நான்வெஜ். அது சாமிக்காக வந்துட்டு இல்லை, குடும்பத்தில் விரதம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை பாபாவுக்காக. அன்றைக்கி மட்டும் வெஜிடேரியன் சாப்பிட்றது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் அதை நான்வெஜ் மாரி பண்ண சொல்லிடுறது. அது இங்கே இதுமாரி கசன மாரி அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அந்த பட்டக்கிராம்பு வாசனை. ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது சார்? மட்டன் தான் சாப்பிடுவோம். மட்டன் தான். மட்டனில் எது செஞ்சாலும் சாப்பிட்றீங்களா? பிரியாணியோட எனக்கு ஒயிட் ரைஸ் தான் ஜாஸ்தி பிடிக்கும். ஓகே, அந்த கிரேவியோட சாப்பிட்றது.